மட்டன் பிரியாணி ரெசிபி இது செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சம் எண்ணெய், 2 பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், 3 டீஸ்பூன் கசகசா, 2 கடல்பாசி, 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, 5-6 முந்திரி எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஆனியன் சேர்த்துக்கோங்க. 2 ஆனியன் நான் இன்றைக்கி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட 2 பச்சை மிளகா இது எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இது வேகும் போது லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டு வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடை மசாலா வந்தால் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது நல்லா எலும்போடு இருக்க மட்டன் 1/4 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். பிரியாணிக்கு எப்போவுமே எலும்போடு இருக்க கறி தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கை புதினா கொத்தமல்லி, தேங்காய் பால் 1 கப், தண்ணி 1 கப், 1.5 கப் அரிசிக்கு மொத்தமாகவே 2 கப் தான் வச்சுருக்கேன். மட்டன் ஆல்ரெடி தண்ணி விடும். என்னோடது இலை ஆடுங்கிறதுனால இந்த விசில்லையே ப்ரெஷர் குக் ஆகிடுச்சு. நீங்கள் மட்டன் தனியாக வேக வச்சும் இதில் சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் வேணால் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி